Praise the Lord everyone. Good morning. Today Jesus always fellowship வாராக்கா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் மற்ற காரியத்தை குறித்து, இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறவங்க உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் இருக்கிறார். உங்களுக்கு நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னவே என்ன ஆண்டவருக்கு தேவைன்னு, உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் தேவையில் அறிந்து அதினரின் காலத்தில் நேர்த்தியாக செய்து கொடுத்த தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெபம் சுயநலமாக இருக்கக்கூடாது, பொதுநலமாக இருக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா நாளில் சிந்தித்து பார்ப்போம். நம்ம அப்படி ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன வேண்டியோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், நான் அதை செய்வேன். நான் சொல்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.